ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஷாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சாரியும் துப்பட்டாவும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிளாத்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தப்போ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வீடு ஷிஃப்ட் பண்ணுற பிளானில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் துப்பட்டா எடுக்கிறீங்கன்னா துப்பட்டாவில் நம்ம அவ்வளோவா துணிஸ் வைக்க முடியாது. சின்ன குழந்தைங்களோட துணி இல்லை மாதிரி இந்த சின்ன சின்ன துணிங்க வேணும்னா நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எந்த துப்பட்டாவும் எடுத்தாலும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் துப்பட்டாவில் சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில துப்பட்டா பெருசாக இருக்கும், ஒரு சில துப்பட்டா சின்ன சைஸாக இருக்கும். ஸோ எந்த துப்பட்டா எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து பெரிய துப்பட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ அதை கீழேயோ இல்லை பெட் மேலேயோ நீட்டாக விரிச்சிட்டு நடுவில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க கிளாத்ஸ் அப்படியே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த துப்பட்டாவில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் துணி அதில் டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வீடியோக்குள்ள எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2-3 துணி மட்டும் வச்சு காமிக்கிறேன். நீட்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணும்போது அதை ஈஸியாக நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கிற துணியை கார்னரை எடுத்து ஃபஸ்ட்டு டபுள் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் 2 ஆப்போசிட் சைடில் இருக்கும் இல்லையா, அந்த நாட்ஸை எடுத்து டைட்டாக நீங்கள் நாட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தூக்கி போட்டாலும் அந்த நாட் ரிமூவ் ஆகாது. துணி நம்ம எப்படி மடித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். இது துப்பட்டா மெத்தட், ஓகேவா. இப்போ சாரியில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா சாரி 4 ஃபோல்டிங்ஸில் இருக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், 2 சைடு ஓப்பன் இருக்குது, 1 ஃபோல்டிங் இருக்குது. அந்த மாதிரி 4 ஃபோல்டிங்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயும் அவ்வளோதான், நம்ம நீட்டாக கீழேயோ இல்லை பெட் மேலோ நீட்டாக விரித்து விட்டுட்டு நடுவில் உங்களால் எவ்வளோ துணி டம்ப் பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 பெட்ஷீட் மட்டும் வச்சு காமிக்கிறேன். இது நிறைய துணிஸ் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுல்லாக டம்ப் பண்ணிவிட்டு சேம் இதுவும் அதே மாதிரி தான் அந்தண்ட சைட் கார்னரும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற கார்னர்ஸும் எடுத்துட்டு நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ டைட்டாக நாட் போட முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து நாட் போடுங்க. அப்போ தான் அந்த நாட் சீக்கிரமாக ரிமூவ் ஆகி வராது. நம்ம தூக்கி போட்டாலும் அது துணி உள்ளே இருக்கிறது ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு சில நான் யூஸ் பண்ணியிருந்த சாரீஸை யூஸ் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தீங்க. நான் அந்த சாரீஸ் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் இந்த வேறு சாரீஸில் காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த சாரீ துப்பட்டா எடுத்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.